பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை. சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 11 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தொழிலாளர்கள் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் 2 வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுகின்றமை வழமையாகும். எனினும் 2013ஆம் ஆண்டு இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் காலாவதியானதை தொடர்ந்து இதுவரை அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை நிமிர செய்வதற்காய் தலை குறைந்த பெருந்தோட்டங்களில் வியர்வை சிந்தும் தொழிலாளர்கள் கடந்த சில மாதங்களாக ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரி போராட்டங்களையும் நடத்தியிருந்தனர். வருடாந்தம் 2500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கும் நடைமுறைக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் ஒன்றும் இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பளத்துக்கே வேலை செய்ய வேண்டிய நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வெயில் அடிச்சா கொழுந்து இல்ல, தண்ணி இல்ல, எங்களுக்கு குடிக்க மழை பெஞ்சா அட்டை கடிக்குது, ரத்ததான் சிந்தி தான் நாங்க உழைக்கிறோம். எங்களுக்கு தோட்ட தொழிலாளிக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏன் இந்த அரசியல்வாதிகள் இவ்வளவு தகராறு பண்றாங்க? நாங்க வேற ஒண்ணும் கேட்கலையே, எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் போதிய அளவு வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு ரோட்டு போக்குவரத்து இல்ல, தண்ணி வசதி இல்ல, எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தானே. எங்ககிட்ட ஓட்டு வாங்கினவங்க செஞ்சு கொடுக்கலாம் தானே. இவங்களை நம்பி தானே நாங்களும் ஓட்டு போட்டு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையில வாழ்றோம். எல்லாம் மறுக்கிறாங்க, தாங்க தர்றோங்கிறாங்க. இந்த மாசம் முடியும் அந்த மாசம் முடியும், இது வரைக்கும் ஒரு முடிவு இல்லாம இருக்குது. இதுக்கு இனி வர காலத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்னு நாங்க கடவுளுக்கு தான் மண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி போற சட்டசபைக்கு போறவங்களும் எங்களுடைய நிலைமையை நினைச்சு பார்த்து அவங்க இதுக்கு ஒரு கோரிக்கையா எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சந்தோஷமும்.